இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் அம்மனின் அருளால் இந்த ஆடி மாதம் முழுக்குமே நிச்சயம் உங்களுக்கு நல்ல நாளாக மாறப்போகுது. நீங்களும் அம்பாளை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் சமயபுர தாயே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் அம்பாளின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனை எந்த முறையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். மேலும் இந்த நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பள்ளி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இன்பமான 3 தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீட்டு பூஜை அறையில் பள்ளி இருந்தால் நல்லதான். அப்படி பள்ளியினுடைய சத்தம் கேட்கலனா அது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கே சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே சிறப்பான நாள். அந்த நாளுக்குரிய வழிபாட்டினை முறையாக செய்தாலே அம்மனின் அருள் பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக கிடைப்பதோடு மட்டும் இல்லை, வளமான வாழ்க்கை அமைன்னு சொல்லலாம். அப்படி இந்த ஆடி மாதத்தில் 2வது வாரத்தில் அமைந்த இந்த அம்மன் எப்படி வழிபட்டா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோங்க. இந்த ஆடி 2வது வெள்ளிக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது? இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டோடு அம்பிகைக்குரிய அபிராமி அந்தாதியும் இந்த ஆடி மாதத்தில் படுத்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாட்டு நாளாக ஆடி வெள்ளி இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் அமைந்த வெள்ளிக்கிழமை நாளில் அம்பிகை சரியான முறையில் வழிபட்டா நிச்சயம் வேண்டிய வரங்கள் அனைத்தும் அம்பிகை உங்களுக்கு அருள் பாலிப்பா. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமை அமைய போகுது. இவற்றில் முதல் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பு முதல் நாளே முடிஞ்சிச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி 2வது வெள்ளி இன்னைக்கு அமைந்திருக்குங்க. இந்த ஆடி முதல் வெள்ளி என்று கோவிலிலோ இல்லை வீட்டிலையோ நீங்கள் திருவிளக்கு பூஜை செய்து வழிபடுவது நல்லது. ஆடி முதல் வெள்ளியில் இந்த வழிபாட்டினை செய்ய தவற விட்டவங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய உங்களுக்கு வசதியான ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைனால இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த ஒரு பூஜையை செய்வதால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் நீங்கி செல்வ வளம் பெருகுங்க. அந்த வகையில் 2வது ஆடி வெள்ளிக்கிழமை இன்று அமைந்திருக்கு. இந்த நாளில் எளிமையான வழிபாடு, அதே சமயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டினை உங்கள் வீட்டிலோ இல்லை கோவிலோ சென்று செய்து பாருங்கள். நிச்சயம் முழு பலன் கிடைக்கும். இந்த ஆடி வெள்ளியன்று அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். அம்மன் கோவில்களில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாவிளக்கு வழிபாடு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு நம்ம செய்வோம். நோய் தீர வேண்டுமாக இருந்தாலும் கஷ்டம் தீர வேண்டுன்னு இல்லை ஏதாவது வேண்டுதல் நிறைவேற வேண்டிக்கிட்டு இந்த வேண்டுதல் நிறைவேறினா மாவிளக்கு படைப்போன்னு பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனை நிறைவேற்றியவங்க தான் இந்த மாவிளக்கு வழிபாட்டினை செய்வாங்க. மாவிளக்கு ஏற்றி அம்மனிடம் வேண்டிக் கொண்டா வேண்டியது கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த அம்மனுக்கு ஏன் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மனிடம் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்ற மறந்து போய் இருந்தால் கூட, இல்லை யாராவது நமக்காக வேண்டுதல் வைத்து அதை நிறைவேற்றி தவறி இருந்தால் கூட, அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க. நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததற்கு நன்றி கடனாக தான் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி பக்தர்கள் வழிபாடு செய்வாங்க. அம்மனுக்கு ஏதாவது நேத்துக்கடை இருக்குமோ, அதனால் அம்மனின் கோபத்திற்கு ஆளாகி விடுமோன்னு எண்ணம் இருந்தா இந்த வழிபாட்டினை தவறாமல் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை என்று உங்கள் வீட்டில் கூட இல்லை அருகில் இருக்கக்கூடிய அம்மனின் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றிடுங்க. இதற்கு மாவிளக்கு எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி சுத்தமாக கழுவி தண்ணீரை நன்கு வடித்து விட்டு நிழலில் லேசாக காய வைக்கணும். பிறகு அரிசியில் லேசான ஈரப்பது இருக்கும்போதே அதை மாவாக அரைத்துக்கிட்டு அரிசி மாவில் ஏலக்காய் சுக்கு பொடி செய்தே சேர்த்துக்கோங்க. அரிசி மாவின் அளவுக்கு ஏற்ப வெள்ளத்தை எடுத்து லேசாக பாக போல காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். ஏலக்காய் சுக்கு பொடி கலந்த அரிசி மாவில் சிறிது சிறிதாக வெள்ளை பாகினை ஊற்றி நன்கு பிசைத்துக்கோங்க. அதிகம் இருக்காமல் இல்லாமல் சற்று தளர்வான பாதத்தில் மாவை பிசைந்துக்கணும். பிறகு ஆடி 2வது இந்த வெள்ளிக்கிழமை என்று உங்கள் வீட்டிலோ இல்லை மாலை நேரத்திலோ கோவிலுக்கோ செல்ல முடியாதவங்க நிச்சயம் இந்த நாளில் வீட்டிலேயே மாவிளக்கு ஏற்றலாம். பிசைந்து வைத்த மாவினை கொண்டு விளக்கு போல செய்துக்கோங்க. வாழை இலையின் மீது அந்த விளக்கை வச்சு அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றுங்க.
இந்த மாவிளக்கு முன்னாடி பூக்கள் வைத்து அந்த விளக்கில் அம்பாள் எழுந்தருளி இருப்பதாக பாவித்து தான் வழிபடணும். உங்களுடைய வேண்டுதல் அம்மனிடம் மனதார சொல்லி வேண்டிக்கோங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா அம்பாளின் அருளால் இந்த நாளே நிறைவேறுங்க. மேலும் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியின் சத்தம் கேட்டுச்சுன்னா அது பள்ளி பார்த்திங்கன்னா கண்களுக்கு தென்பட்டால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த வாயிலா ஜீவன்களுக்கு எப்போதுமே நமக்கு பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. மனிதருக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட வாயிலா ஜீவன்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், பூனை, பசுமாடு, பறவைனே வாயிலா ஜீவங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பழக்கமும் நம்மிடம் இருக்குது. காலகாலமாக வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தையோ இந்த வாயிலா ஜீவங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்குதுங்க. வீட்டுக்கு ஒரு துன்பம் வரும் சமயத்தில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய நாய், பசு இல்லைன்னா பறவை இல்லாவது ஏதாவது ஒரு உயிரினம் பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கும் ஒரு வாயிலா ஜீவன் நமக்காக அதனுடைய உயிரை விடுது. இதே அனுபவத்திலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி வாயிலா ஜீவன்களுக்கு நமக்கு எப்போதும் ஒரு பந்தம் இருந்துட்டு தான் இருக்குது. அதே போல தான் இந்த பள்ளிங்க. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு உண்டுன்னு பார்த்திங்கன்னா சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி தாங்க, வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய பள்ளி தாங்க குலதெய்வத்தின் ரூபமாக, முன்னோரின் ரூபமாக பார்க்குறோம். பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்கும். பள்ளி இல்லாத வீடே இல்லைன்னு கூட சொல்லலாம். நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளில் இருக்குங்க. அப்போது தான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பள்ளியினுடைய நடமாட்டம் இருக்காது. அதே போல் உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்குதான்னு பாதை அப்படியே விட்டுடுங்க. உணவுப் பொருட்களை மட்டும் அது விழாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பள்ளி அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடாதீங்க. இது ரொம்ப பெரிய பாவங்க. சில வீட்டில் பீரோவுக்கு அடியில், பூஜையில், சாமி படத்துக்கு பின்னாடி பள்ளி இருக்கும். இது சத்த இழப்பு. இப்படி நீங்கள் உங்கள் வீட்டு பள்ளி இருந்து அந்த சத்த எழுப்பலைன்னா என்ன செய்யலாம்? ஏதாவது அசம்பாவிதத்தின் அறிகுறியாக இருக்குமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வீட்டில் நீங்கள் வால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காமித்தாலே 5 வார வெள்ளிக்கிழமை இதே போல் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் பள்ளியினுடைய சத்தம் தொடங்கிடும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே உண்டாகும். குலதெய்வத்தினுடைய ஆசையும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்குங்க. அதே போல் நீங்கள் சில நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய நேரத்தில், சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரத்தில் தடுமாறும்போது இந்த பலியினுடைய சத்தம் போடுதான். அப்படி நீங்கள் அறியாமல் நான் உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இது தருங்க. இந்த வேலையை செய்தால் சரியாக வரும்னு ஒரு தீர்மானத்தை கூட எடுக்க இந்த பலியினுடைய சத்தம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதே போல் இந்த பள்ளி சத்தம் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கவலைப்படாதுங்க. பால் சாம்பிராணி தூபம் போடுங்க. பலியினுடைய சத்தம் நிச்சயம் கேட்கும். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் நிலைத்திருக்குங்க. பலி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் தான். இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை நாள் ரொம்பவே சிறப்புங்க. அதிகாலை எழுந்து நீராடி தூய ஆடை அணிந்து கொண்டு சாணத்தை பிள்ளையாக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி மலர் கொண்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி விநாயகரை பூஜிக்கணும். வாழை இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது இந்த முழு கொழுக்கட்டை வைத்து விநாயகர் வழிபாட்டை வீட்டில் செல்வம் கொளிக்குங்க. அதே போல் இந்த நாளில் குலதெய்வத்துக்காக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவதோ விசேஷமான பலனை தரும். சர்க்கரை பொங்கல், வெற்றிலை பாக்குன்னு 2மே மட்டும் போதுமானதுங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில் ராக காலத்துக்கு முன்னாடியே பூஜை முடிப்பது நல்லது. ₹1 மஞ்சள் துணியில் காணிக்கையை முடித்து வச்சுக்கோங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அதை மறக்காமல் கொண்டு போய் உண்டியலில் போட்டுடுங்க. ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் குலதெய்வத்தை மறக்காமல் வழிபட்டால் அனைத்து வளங்களும் சேருங்க. ஆடி வெள்ளிக்கிழமை என்று வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் கைகூடி வரும். மேலும் விரதம் இருந்து அம்மனை வழிபடலாம். சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளித்து மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேருங்க, மாங்கல்ய பலம் உண்டாகும். பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். வீட்டில் பார்த்தீங்கன்னா சகல செல்வங்களுக்குவியும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடி மாதம் வளர்பிறை வெள்ளியில் வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 வயதுக்குட்பட்ட சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து வெற்றிலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல் கொடுத்தா லட்சுமி கடாட்சம் உண்டாகும்.
மேலும் இந்த வெள்ளிக்கிழமையன்று குத்துவிளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து அம்மனை அவகானம் செய்து பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டால் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகிடும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.